எப்படியோ பாசக்கார அப்பாவா தமிழுக்காக செல்லப்பாண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி தமிழை வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சிடுறாரு. ஸோ தமிழும் இப்போ வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. தாமரைக்கும் அவங்க அம்மாவுக்கும் வயிற்றுச்சல் தாங்கலை. என்ன பண்ணுறது, தாமரை இப்போது என்ன பண்ணத்தையா முழிச்சிட்ருக்காங்க. தமிழ் உள்ளே வந்துட்டா இனிமேல் விட்டால் சேதுக்குள்ளே சேர்ந்துருவா, இதை விடக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து ஆறுமுகம் தாமரைக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி காசு கேட்குறான். ஆனால் தாமரை காசு தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே நீ டார்ச்சர் பண்ணால் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஆறுமுகத்தையும் மிரட்டுறாங்க. ஆறுமுகம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். இந்த தாமரை நம்ம ஃபோனில் தான் ஃபோன் பண்ணி திருமணத்தை நிப்பாட்டினா, அதுக்கான சாட்சி நம்மகிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம ஏன் பயப்படணும்? அதோட தமிழ் அந்த பாவம் இன்னும் பாவம். அந்த பொண்ணை வாழ வைக்கிறதுக்காக செல்லப்பாண்டி இவ்வளோ கஷ்டப்படுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அந்த ஃபோனையும் அந்த ஃபோனில் இருக்க ஆதாரத்தையும் போயிட்டு நேராக செல்லப்பாண்டிகிட்ட காட்டுறாரு. இது மாதிரி உங்கள் பொண்ணு மேலே எந்த தப்பும் கிடையாது. இந்த ஃபோன்லேருந்து தாமரை தான் கால் பண்ணி அன்றைக்கி போலீஸில் பேசினா, அதனால தான் கல்யாணம் நின்று போணுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் பொண்ணு கிடையாது, தாமரை தான் அப்படிங்கிற விஷயத்த ஆறுமுகத்தில் சொல்கிறாரு. ஆறுமுகம் அவங்க அப்பாட்ட சொன்னோடனே செல்லப்பாண்டி ரொம்ப கொந்தளிச்சு உடனே அருவா எடுத்துக்கிட்டு அந்த பெரிய இடத்து குடும்பத்தை சும்மா விட மாட்டேன்னு கிளம்புறாரு. ஆனால் உடனே ஆறுமுகம் சொல்கிறாரு, இந்த ஆதாரத்தோட நீங்கள் போனீங்கன்னா செட் ஆகாது. நல்லா தாமரை பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் அங்கே போங்க. அப்போ தான் அந்த தாமரை எல்லா விஷயத்தையும் ஒத்துப்பா. இல்லை அப்படின்னா மீண்டும் உங்கள் பொண்ணு பக்கமே திசை திருப்பி விட்டுருவா. அதனால் பாதிக்கப்பட போது உங்கள் பொண்ணோட வாழ்க்கை தான். அதனால் அவசரப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆறுமுகம் சொல்கிறாரு. இந்த விஷயம் எப்படியோ தாமரைக்கும் தாமரை அம்மாவுக்கும் தெரிய வருது. ஆறுமுகம் ஒருவேளை உண்மையாகவே போய் செல்லப்பாண்டிட்ட சொல்லிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய விஷயம் எல்லாமே இங்கே ராஜாவுக்கு தெரிய வந்துடும். தெரிய வந்துச்சு அப்படின்னா ராஜா நம்ம சும்மா விட மாட்டார். அதுக்குள்ளே ஆறுமுகத்தை ஏதாவது பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி தாமரையும் அவங்க அம்மாவும் கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்க. அதோட இப்போது ஒருவேளை உண்மையாலுமே இப்போதைக்கு தாமரையும் அவங்க அம்மா பண்ண விஷயங்கள் சேதுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேது தமிழை ஏற்றுப்பார். அதோட தமிழும் சேது சேர்ந்து வாழ போகிறாங்க. அப்படி சேர்ந்து வாழ பட்சத்தில் சேது தாமரையும் அவங்க அம்மாவையும் என்ன பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.